ஒரு பாம்பு மற்றொரு பாம்பை கடித்தால் என்ன நடக்கும்? அந்த பாம்பிலே விஷம் ஏறுமா? அந்த பாம்பு இறந்து விடுமா? பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாகவே பாம்பு என்றால் அனைவருக்கும் பயம்தான். நேரிலே பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பாம்புகளை எங்கு பார்த்தாலும் ஒருவித படபடப்பு அல்லது பயம் என்பது உருவாகும். ஏனென்றால் பாம்பு கடித்தால் உயிரிழந்து விடுவோமே என்ற அச்சம் அனைவரிடமே இருக்கிறது. பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என அந்த காலத்திலே பழமொழிகள் கூட உண்டு. ஆனால் பாம்புகளின் உலகில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கிறதாம். அதாவது 2 விஷப்பாம்புகள் ஒன்றை ஒன்று கடித்தால் என்ன நடக்கும்? அவை உடனடியாக இறந்து விடுமா அல்லது ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா என்ற கேள்வி பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றி விரிவாகத்தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். விஞ்ஞானிகளுடைய கூற்றுப்படி பெரும்பாலான விஷப்பாம்புகள் தங்கள் சொந்த இடத்தின் விஷத்திற்கு ஓரளவு சகிப்புத்தன்மையை கொண்டிருக்கிறது. இது மனிதர்களைப் போல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது இயற்கையாகவே ஏற்படும் எதிர்ப்பு சக்தி அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த பண்பு மில்லியன் கணக்கான ஆண்டு பரிமாண வளர்ச்சியில் பாம்புகளுக்கு வந்துள்ளதாக நிபுணர்கள் நம்புறாங்க. ஒரே இனத்தைச் சேர்ந்த பாம்புகள் விஷத்தால் ஒன்றையொன்று கொண்டிருந்தால் அது அந்த இனம் இன்று வரை உயிர் பிழைத்திருக்க வாய்ப்புகளே கிடையாது. உதாரணமாக ஒரு நாகப்பாம்பு மற்றொரு நாகப்பாம்பை கடித்தால் விஷம் அதன் உடலில் நுழையும். அப்போது கூட விஷம் அதிக விளைவை ஏற்படுத்தாதாம். ஏனென்றால் நாகப்பாம்பின் உடலில் புரதங்கள் உள்ளன. அவை அதன் சொந்த விஷத்தின் ஒரு பகுதியை நடுநிலையாக்கி கடித்த இடத்தில் சில வீக்கங்களை மட்டும் உருவாக்கியதை தவிர அந்த நாகப்பாம்பு இன்னொரு நாகப்பாம்பை கடிப்பதால் அந்த விஷம் என்பது அந்த இன்னொரு நாகப்பாம்பை கொல்வதற்குரிய விஷமாக இருக்காதாம். அதன் காரணமாகவே பெரும்பாலான நேரங்களில் அந்த பாம்பு இறப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. சிறிது நேரத்துக்கு பின்பு அந்த கடித்த இடமும் குணமாகி விடுவாம். ஆனால் ஒரு வகை பாம்பு மற்றொரு வகை பாம்பை கடிக்கும் போது நிலைமை என்பது வேற மாதிரியாக இருக்குமாம். ஒரு பாம்பின் உடல் மற்றும் வகை பாம்பின் விஷத்திற்கு தயாராக இருக்காது. பின்னர் விஷம் கடுமையான விளைவை ஏற்படுத்தி அந்த பாம்பிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். பாம்புகள் உலகிலே ஒரு சிறப்பான இனம் என்பது இருக்கிறது. கிங் ஸ்னேக் என சொல்லக்கூடிய அந்த பாம்புகள் மற்ற விஷப்பாம்புகளை அப்படியே சாப்பிடுமாம். அவற்றின் உடலுக்குள் மற்ற பாம்புகள் விஷத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும். அதனால் தான் அவை மிகவும் விஷமுள்ள பாம்புகளை கூட தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் பாம்புகள் சண்டையிடும் போது அவை இறக்கின்றன. பெரும்பாலும் விஷத்தை விட காயங்கள், தொற்றுகள் அல்லது கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் பாம்புகள் என்பது இறந்து போகின்றன. சண்டையின் போது பற்கள் ஆழமாகப்பட்டால் பாக்டீரியாக்கள் நுழைந்து தொற்று நோயை ஏற்படுத்தும். இது உயிருக்கு ஆபத்தானது. அனைத்திற்கும் மேலாக பாம்புகள் பழிவாங்குவதற்காக விஷத்தை எப்போதுமே பயன்படுத்தாதாம். மாறாக தற்காப்புக்காகவோ அல்லது உணவுக்காகவோ மட்டுமே பயன்படுத்துகின்றன. இயற்கை தங்களுக்கு கொடுத்த இந்த சக்தி அவை தேவைப்படும் போது மட்டுமே பாம்புகள் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாகப்பாம்பு இன்னொரு நாகப்பாம்பை கடித்தால் அந்த நாகப்பாம்புடைய விஷம் என்பது அந்த பாம்பிற்குள் நுழைந்து அந்த பாம்பை ஒன்றும் செய்யாது. அதே நாகப்பாம்பு வேறொரு பாம்பை கடித்து விட்டால் கண்டிப்பாக அந்த பாம்பு கடிவட்ட பாம்பு இறப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.